அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் வெற்றிக்கு காம்பீர் தான் காரணமா? அதெல்லாம் கிடையாது, இவர் தான் அப்படின்னு ஒரு போலி விளம்பரத்தை கிழித்திருக்காங்க தமிழக வீரர். அது யார்? இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. இதில் என்ன மாதிரியான பின்னணிகள் இருக்குது, மொத்தமாக இந்த விஷயங்களில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின நியூ அப்டேட்டையும் நாம் சேர்த்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். IPL 2024 ஆண்டு சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியிருக்காங்க. இதன் மூலமாக கேகேஆர் அணி 3வது முறையாக IPL கோப்பையை வென்றிருக்கு. கேகேஆர் அணி கடைசியாக 2014 ஆண்டு தான் IPL தொடர வென்றிருந்தாங்க. அதன் பிறகு தற்போது 10 ஆண்டுகளுக்கு கொல்கத்தா அணி சாம்பியன் பட்டத்தை மீண்டும் கைப்பற்றியிருக்கு. இந்த நிலையில் கேகேஆர் அணியின் கேப்டனாக இருந்த கௌதம் கம்பீர் தற்போது மெண்டராக திரும்பியிருக்காரு. கம்பீர் வருகைக்கு பிறகுதான் கேகேஆர் அணி தற்போது மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பி சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பதாக ஊடகங்களும் ரசிகர்களும் பாராட்டி வந்தாங்க. இந்த நிலையில் கேகேஆர் அணியின் வெற்றிக்கு கம்பீர் காரணம் கிடையாது, வேறு ஒரு நபர் தான் அப்படிங்கிறத தமிழக கிரிக்கெட் வீரரும் கேகேஆர் அணியின் நட்சத்திர வீரருமான வெங்கடேஷ் ஐயர் வெளிப்படையாகவே கூறியிருக்காரு. இறுதிப் போட்டியில் வெங்கடேஷ் ஐயர் 24 பந்துகளில் அரை சதம் அடித்த நிலையில் கேகேஆர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று பிறகு கிரிக்கெட் வர்ணனையாளரிடம் பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த வெற்றிக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இன்னும் இந்த வெற்றிக்கு அனைத்து தகுதியும் உடைய ஒரே நபர் அப்படின்னு சொன்னா அது அபிஷேக் நாயர் தான். அவரால் தான் இன்று கேகேஆர் அணி வென்றிருக்கு. சிலரின் பங்களிப்பு எப்பொழுதுமே அனைவராலும் கண்டு கொள்ளப்படாது. இனி மீண்டும் அப்படி நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். கேகேஆர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதற்கு இந்த உலகமே பாராட்ட வேண்டும் அப்படின்னா அது அபிஷேக் நாயரால மட்டும்தான். அவர் 10 ஆண்டுகளாக கேகேஆர் அணியின் வெற்றிக்காக உழைத்து வருகிறார். இந்த வெற்றி எங்கள் அணியின் ரசிகர்களுக்காக கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. நாங்கள் தோல்வியை தழுவிய போதெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக நின்றும் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வெற்றிக்கு கம்பீர் தான் காரணம் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில் அதனை முறியடிக்கக்கூடிய விதமாக வெங்கடேஷ் ஐயர் இவ்வாறு பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் வெற்றிக்கான காரணம் இல்லை அப்படின்னும் ரியல் பயிற்சியாளர் அபிஷேக் நாயர் தான் அப்படின்னும் இந்திய வீரர்களை கொண்டு வந்ததே அவர் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணியில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்களின் எழுச்சிக்கு துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயர் முக்கிய காரணமாகவும் அமைந்திருக்காரு. IPL தொடரில் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கேகேஆர் அணி வென்றிருக்கு. இதற்காக கேகேஆர் அணியின் ஆலோசகர் கௌதம் கம்பீர், பயிற்சியாளர் சந்திரகாந்த் பண்டிட் உள்ளிட்டோரை பாராட்டியும் வராங்க. ஆனால் கேகேஆர் அணியின் வெற்றியில் இந்திய இளம் வீரர் பங்கு அதிகமாகவே இருந்திருக்கு. வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ரகுவன்ஷி, அனுகுல் ராய், ராமன்தீப் சிங், ஷாஹிப் ஹீசன், சேட்டன் சஹாரியா, சுயாஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரை கொண்டு வந்தது அபிஷேக் நாயர் தான். அதுபோல இந்திய இளம் பந்து வீச்சாளர்களை பட்டை தீட்டி சிறப்பாக செயல்பட காரணமாக அமைந்தது இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் பரத் தருண். அவர் கேகேஆர் அணிக்கு வந்த பின் இளம் இந்திய வீரர்களை அணிக்குள்ள கொண்டு வந்தார். கடந்த 2018 ஆண்டு கேகேஆர் அணிவுடன் அபிஷேக் நாயர் இணைந்தார். கேகேஆர் அணியில் தினேஷ் கார்த்திக் கேப்டனாக பொறுப்பேற்ற போது கூடவே அபிஷேக் நாயரை அழைத்து வந்தார். ஏன்னா தினேஷ் கார்த்திக் பேட்டிங் ஃபார்மை இழந்து தவித்த போது மும்பைக்கு சென்று அபிஷேக் நாயரின் வீட்டிலேயே தங்கி பயிற்சி எடுத்து வந்தார். அதே போல நிதிஷ் ராணா காயம் காரணமாக விளையாடாமலும் இருந்தபோது அவரது இடத்துல
ரகுவன்ஷியை களமிறக்கும் யோசனையை கொண்டு வந்ததும் அபிஷேக் நாயர் தான். ஏனென்றால் U19 கிரிக்கெட்டுக்கான ரகுவன்ஷி மும்பையில் இருக்கக்கூடிய அபிஷேக் நாயரிடம் பிரத்யேக பயிற்சியை எடுத்து வருகிறார். அதே போல கடந்த மெகா ஏலத்தின் போது வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி இருவரையும் KKR அணி தக்க வைப்பதற்காக அபிஷேக் நாயர் காரணமாகவும் இருந்திருக்காரு. மும்பை அணியில் எப்படி 7 இந்திய நட்சத்திர வீரர்கள் விளையாடி வருகிறார்களோ அதற்கு சமமான திறமையுடன் KKR அணியில் இந்திய இளம் வீரர்கள் இருக்காங்க. இதனால் கௌதம் கம்பீரை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் அபிஷேக் நாயரின் பங்களிப்பையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்னு விமர்சகர்களும் தற்போது குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதாவது KKR ஞாயிற்றுக்கிழமை 3வது முறையாக இந்தியன் பிரீமியர் லீக் IPL பட்டத்தை வென்றிருந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளர் கௌதம் கம்பீர் MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் பவர் ஹிட்டர் சுனில் நரேனை தூக்கி கொண்டாட்டங்களை தொடங்கினார். கொல்கத்தா அணியின் முன்னாள் கேப்டன் கம்பீர் தனது அணி வீரர் நரேனுடன் வெற்றியை கொண்டாடிய போது கம்பீர் புன்னகைத்தார். 2012 மற்றும் 2014 ஆண்டுகளில் KKRின் முதல் 2 பட்டங்களை வென்ற கம்பீர் இந்த சீசனில் அணிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார். KKRல அவருடைய முன்னாள் அணி வீரரும் முன்னாள் மேற்கிந்திய தீவுகள் ஆல்ரவுண்டர் நரேனோ 2024 IPL தொடரில் கொல்கத்தாவின் அற்புதமான சேசிங்கை செய்திருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா IPLல 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து நரேனை கம்பீர் தூக்கி நிறுத்தினார். சேப்பாக்கத்தில் பதிலடி கொடுத்த கம்பீர் IPL 2024 ப்ரீ ஸ்கோரிங் ரன் எடுத்ததற்காக KKR ஆல்ரவுண்டரை மேலும் பாராட்டியிருக்காங்க. IPL வரலாற்றில் கொல்கத்தா 3வது வெற்றிகரமான அணியாக மாறிய பின்னர் KKRின் வளர்ந்து வரும் நட்சத்திரம் ரிங்கு சிங்கும் கம்பீரிடம் தலைவணங்கினார். KKR அணியின் தொடக்க வீரராக அதாவது ஆட்டக்காரர் நரேன் இந்த சீசனில் 15 போட்டிகளில் 488 ரன்கள் குவித்தார். KKR தொடக்க வீரர் உலகின் பணக்கார T20 லீக்கின் 2024 சீசனில் தனது முதல் T20 சதத்தை அடித்தார். IPL 2024 லீக் கட்டத்தில் சஞ்சு சாம்சனின் ராஜஸ்தான் ராயல்ஸ் RRக்கு எதிராக நரேன் 56 பந்துகளில் 109 ரன்கள் எடுத்தார். 2017 ஆண்டில் முதல் முறையாக இன்னிங்ஸை தொடங்க அனுமதித்ததற்காக கம்பீரை நரேன் பாராட்டியிருக்காரு. கொல்கத்தா அணியில் நரேனை மீண்டும் தொடக்க வீரராக களமிறக்குவது கம்பீரின் யோசனை என்று KKRின் ரிங்கு முன்பு வெளிப்படுத்தியிருந்தார். 2017 ஆண்டில் கம்பீர் KKR அணியின் கேப்டனாக இருந்தபோது நரேன் முதல்ல தொடக்க பேட்ஸ்மேனாக அறிமுகப்படுத்தப்பட்டார். முன்னாள் மேற்கிந்திய தீவுகள் வீரர் அந்த நேரத்தில் 15 பந்துகளில் அதிவேக அரை சதத்தை அடித்தார். இருப்பினும் பின்னர் அவரது சாதனையை KL ராகுல் முறியடித்தார். கம்பீரின் முடிவு IPL 2024 KKRக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்பதை நிரூபித்திருந்தது. ஏனா நரேன் மிகவும் மதிப்புமிக்க வீரர் விருதை பெற்றிருந்தார். சுவாரஸ்யமாக IPLல 3 முறை MVP விருதை வென்ற முதல் வீரர் நரேன் ஆவார். நரேன் 2018 மற்றும் 2012 சீசன்களில் MPVBயாக தேர்வு செய்யப்பட்டார் என்று மைதானத்திற்கு வந்தபோது இது 2012 போல உணர்ந்தேன். உணர்வு மிகப்பெரியது. மேலும் சிறந்த பிறந்தநாள் பரிசு நான் இதைவிட பெரிசாக எதையுமே பெற்றிருக்க முடியாது. தற்போது பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு கிரிக்கெட்டை அனுபவித்து வருகிறேன். அணி வெற்றி பெறும்போது தான் உதவுகிறது. அங்கு சென்று என்னை வெளிப்படுத்த அதாவது பேட்டிங் பாத்திரத்தை பெறுவது, அணியை ஒரு பிளேயருக்கு அழைத்து செல்வது. கௌதம் கம்பீரின் ஆதரவு அது மிகவும் நன்றாக இருந்தது. சால்ட்டி நம்ப முடியாத சீசனில் விளையாடினாரு அப்படின்னு நரேன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் இப்போது பாஜக எம்பியாக இருக்காரு. ஆனால் அவர் தற்போது நடந்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் மீண்டும் போட்டியிடல. தொடர்ந்து இந்திய அணி பற்றியும் கிரிக்கெட் பற்றியும் விமர்சனங்களை வைத்து வந்த அவர் தற்போது அவர் IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஆலோசகராக செயல்பட்டு வராரு. இந்த நிலையில் இந்திய அணியுடைய பயிற்சியாளராக செயல்பட்டு வரக்கூடிய ராகுல் டிராவிட்டின் பதவி காலம் ஜூன் இறுதியோடு முடிவடைது. அவர் மீண்டும் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னா சொல்லப்படும் நிலையில் அடுத்த பயிற்சியாளர் யார் அப்படிங்கிற கேள்வி எழும். இதில் கௌதம் கம்பீரின் பெயரும் அடிபடுது. இது பற்றி தற்போது பேசியிருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவி
பதவி கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு உறுதி அளிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் அந்த பொறுப்புக்கு விண்ணப்பிப்பேன் அப்படின்னு கராராக சொல்லியிருக்காரு. கம்பீர் தவிர ஸ்டீஃபன் களமிறங்கக்கூடிய பிசிசிஐயின் பரிசீலனையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்று தான் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்ஸாக நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.